தற்போது அமெரிக்காவினுடைய குயின்னிபியாக் பல்கலைக்கழகம் ஒரு முக்கியமான கருத்து கணிப்பை மேற்கொண்டிருக்கிறது. குயின்னிபியாக் பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையில் போல்ஸ் எடுக்கிறதுக்காகவே, கருத்து கணிப்பு நடத்துவதற்காகவே புகழ் பெற்றவர்கள் இவர்கள். அவர்கள்தான் தற்போது அமெரிக்காவில் ஒரு கருத்து கணிப்பை எடுத்திருக்கிறார்கள். இந்த கருத்து கணிப்பில் அமெரிக்காவினுடைய வாக்காளர்கள், வாக்கு போடக்கூடிய எலெக்ஷனில் தேர்தலில் வாக்களிப்பாங்களா இல்லையா, அந்த வாக்களிக்கக்கூடிய மக்களில் பாதி பேர் காசாவில் இனப்படுகொலை தான் இஸ்ரேல் செய்கிறது என்பதை திடமாக நம்புகிறார்கள். அல்லாஹு தாலா திருமறை குர்ஆன்ல மிக அழகாக காலத்தை பற்றி சொல்லுகிற நேரத்தில் காலத்தை மனிதர்களுக்கு மத்தியிலே சுழல விடுகிறோம் என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான். இன்றைக்கு காலம் சுழன்று கொண்டிருக்கிறது. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு, நமக்கெல்லாம் தெரியும், காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தொடர்ந்து 2 ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஒரு பாரிய யுத்தத்தை நடத்தி வருகிறது. இந்த யுத்தத்திலே ஆயிரக்கணக்கான அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். முழு காசாவும் அழிந்து தரைமட்டமாகி இருக்கிறது. காசாவில் எடுப்பதற்கு எதுவுமே இல்லை என்கிற ஒரு நிலை உருவாகி இருக்கக்கூடிய சூழலில் சர்வதேச மட்டத்தில் காசா மீதான யுத்தத்தை நிறுத்துங்கள் என்கிற கோரிக்கைகளும் உச்சமாக வலுவடைந்து வருகிறது. இப்படியான சூழலில் காசா தொடர்பான சர்வதேச நாடுகளுடைய மக்களுடைய மனோநிலைகள் தொடர்ந்தும் மாற்றம் பெற்று வருவதை நாம் அவதானிக்க முடிகிறது. குறிப்பாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களை கண்ணுக்கு முன்பதாக நாம் பார்க்க முடியும். ஆஸ்திரேலியாவில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று போலீசாரிடத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்ட நேரத்தில் போலீசார் அதற்கு அனுமதி தர முடியாது என்று மறுத்து வந்த நிலையில் இரவோடு இரவாக மில்லியன் கணக்கான மக்கள் ஆஸ்திரேலிய தலைநகரில் கூடி ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டிய நிர்பந்தம் உருவாகிவிட்டது. யாருமே எதிர்பார்க்காத விதமாக லட்சக்கணக்கான மக்கள் திடீரென குழுமிவிட்டார்கள். நீதிமன்றமே அனுமதி கொடுக்கக்கூடிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டது. அதை தாண்டி அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஜூலியன் அசாஞ்சே போன்றவர்கள் எல்லாம் பங்கெடுத்திருந்த நிலையில் மீண்டும் ஆஸ்திரேலியா முழுவதும் 40க்கு மேற்பட்ட இடங்களில் கடந்த வாரம் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் மில்லியன் கணக்கான மக்களை கொண்டு நடத்தப்பட்டிருந்ததை நம்ம அறிவோம். அதே போன்று ஐரோப்பாவினுடைய எந்த நாடுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் எல்லா நாடுகளிலும் பெரும்பாலும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் அமெரிக்காவினுடைய நிலை என்ன என்பது மிக முக்கியமானதாக தற்போது மாறியிருக்கிறது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் எத்தனை பேரை காசாவில் நீங்கள் கொன்றாலும் நாங்கள் இஸ்ரேல் பக்கம்தான் நிற்போம் என்று எப்பொழுதுமே நிற்கக்கூடிய ஒரு நாடு. அமெரிக்காவால் தான் இஸ்ரேல் இவ்வளவு அநியாயங்களை செய்கிறது என்பது நமக்கெல்லாம் தெரியும். ஐநாவில் பல தடவைகள் இஸ்ரேலுக்கு எதிரான தீர்மானங்கள் கொண்டு வரப்படுகிற நேரங்களில் எல்லாம் இஸ்ரேலை பாதுகாக்கும் விதமாக வீட்டோ பவரை பயன்படுத்துகிறத அமெரிக்கா தொடர்ந்தும் கடைபிடித்து வருகிறது. எனவே இஸ்ரேல் வேண்டிய அநியாயத்தை செய்யலாம், நாங்கள் உங்களோடு தான் இருப்போம் என்பதை எப்பொழுதுமே அமெரிக்கா சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியதை நம்ம டெய்லி இந்த நடவடிக்கைகளில் பார்க்க முடிகிற சந்தர்ப்பத்தில் தற்போது அமெரிக்காவினுடைய குயின்னிபியாக் பல்கலைக்கழகம் ஒரு முக்கியமான கருத்து கணிப்பை மேற்கொண்டிருக்கிறது. குயின்னிபியாக் பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையில் இந்த போல்ஸ் எடுக்கிறதுக்காகவே, கருத்து கணிப்பு நடத்துவதற்காகவே புகழ் பெற்றவர்கள் இவர்கள். அவர்கள்தான் தற்போது அமெரிக்காவில் ஒரு கருத்து கணிப்பை எடுத்திருக்கிறார்கள். இந்த கருத்து கணிப்பில் அமெரிக்காவினுடைய வாக்காளர்கள், வாக்கு போடக்கூடிய எலெக்ஷனில் தேர்தலில் வாக்களிப்பாங்களா இல்லையா, அந்த வாக்களிக்கக்கூடிய மக்களில் பாதி பேர் இஸ்ரேல் காசாவில் இனப்படுகொலை செய்கிறது, ஒரு இனத்தையே மொத்தமாக அழிக்கிறது என்று நம்புகிறார்கள் என்று அவர்களுடைய கருத்து கணிப்பினுடைய ரிசல்ட் வெளியாகி இருக்கிறது. இது அமெரிக்காவினுடைய அரசாங்கத்திற்கே ஒரு பாரிய அழுத்தத்தையும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய கருத்து கணிப்பு. ஏன்னா எந்த ஒரு தேர்தலையும் இந்த குயின்னிபியாக்கினுடைய தேர்தல் போல்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட உண்மைக்கு நெருக்கமாக வந்திருக்கிறது. அவ்வளவு நெருக்கமாக சென்று அவர்களுடைய கருத்து கணிப்புகளை மேற்கொள்வார்கள். அந்த அடிப்படையில் தான் தற்போது குயின்னிபியாக் பல்கலைக்கழகத்தினுடைய இஸ்ரேல் காசா தொடர்பான அமெரிக்கர்களுடைய நிலைப்பாடும் தற்போது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக 10 அமெரிக்க வாக்காளர்களில் 6 பேர் வாஷிங்டன் இஸ்ரேலுக்கு அதிக இராணுவ உதவியை வழங்குவதை எதிர்க்கிறார்கள் என்கிறது அந்த கருத்து கணிப்பீடு. ஒரு 10 பேர்கிட்ட போய் இஸ்ரேலுக்கு நிறைய ஆயுதங்கள் அமெரிக்கா கொடுக்குது, இது சரியான்னு கேட்டால் அதில் 6 பேர் கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க.
4 பேர் தான் கொடுக்கலாம் அல்லது கொடுத்தா பரவாயில்லை, கொடுக்கறதுனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்களே தவிர 6 பேர் அதை மறுக்கிறார்கள் என்று சொன்னால் அமெரிக்கர்களுடைய மனோநிலையே மொத்தமாக மாறி இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் புதன்கிழமை தான் குயின் நிபியாக் இந்த கருத்து கணிப்பீட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. இனப்படுகொலை காசாவிலே நடைபெறுகிறது என்று நம்பக்கூடிய அமெரிக்க வாக்காளர்களில் 77% ஜனநாயக கட்சியைச் சேர்ந்தவர்கள். ஜனநாயக கட்சியை சேர்ந்தவங்களிலேயே 77% காசாவில் இஸ்ரேல் இனப்படுகொலை செய்கிறது என்று நம்புகிறார்கள். 51% சுயேட்சைகள் அடங்குகிறார்கள் என்கிறது அந்த கருத்து கணிப்பீடு. சுயேட்சைகள் 51% தான். 77% ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர்களே காசாவுக்குள்ள அநியாயம் தான் நடக்கிறது என்று நம்புகிறார்கள் என்றால் அமெரிக்காவினுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை நாம் அவதானிக்க வேண்டும். குறிப்பாக இந்த காசா இஸ்ரேல் தொடர்பாக இதற்கு முன்பதாகவும் நிபியாக் இதே மாதிரி கருத்து கணிப்புகளை எடுத்திருக்கிறார்கள். அப்படி எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புகளில் இந்த தடவை எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு தான் மிக அதிகமானவர்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக, இஸ்ரேலுக்கு எதிராக, அமெரிக்காவுக்கு எதிராக கருத்து சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கருத்து கணிப்பாக இருக்கிறது என்கிறதையும் இன்றைய இந்த கருத்து கணிப்பினுடைய முடிவுகளில் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் அமெரிக்க மக்கள் காசா மீதான பாசத்தை வெளிப்படுத்துவது 2001 டிசம்பருக்கு பிறகு இதுதான் அதிகப்படியானது என்பதையும் குயின் நிபியாக் தன்னுடைய செய்திகளில் சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. எனவே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனோநிலையும் தற்போது இஸ்ரேலுக்கு எதிராகவும் அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகளுக்கு எதிரானதாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் கண்ணுக்கு முன்னால் பார்க்க முடியும் என்பதை இன்றைக்கு இறைவன் நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனில் மிக அழகாக காலத்தை பற்றி சொல்லுகிற நேரத்தில் காலத்தை மனிதர்களுக்கு மத்தியிலே சுழல விடுகிறோம் என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான். இன்றைக்கு காலம் சுழன்று கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் மக்கள் அப்பாவிகள், யூதர்கள் அப்பாவிகள், இஸ்ரேலியர்கள் தான் உலகத்திலேயே ரொம்ப பாவப்பட்ட மக்கள் என்கிற ஒரு அனுதாப அலையை ஜெர்மனுடைய ஹிட்லருடைய நாஜி படைகள் நடத்திய தாக்குதலுக்கு பிறகு, ஹோலோகாஸ்டுக்கு பிறகு அத்தனை பேரும் நம்ப வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது உலகமே அறிந்து கொண்டிருக்கிறது. ஹோலோகாஸ்ட் நடந்ததில் இருந்து இதுவரைக்கும் பல அநியாயங்களை இஸ்ரேல் தான் செய்து கொண்டிருக்கிறது, யூதர்கள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள், ஜியோனிஸ்டுகள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே உண்மையான அப்பாவிகள் பாலஸ்தீனத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய நாட்டை தான் இஸ்ரேல் என்று அபகரித்திருக்கிறார்கள். அதை அபகரித்தது மட்டுமல்லாமல் அந்த நாட்டிலே இவ்வளவு அநியாயங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உலகத்திற்கே தற்போது பறைசாற்றக்கூடிய ஒரு நிலையாக எல்லா நாடுகளுடைய மக்களுடைய கருத்து கணிப்புகளும் மாறி வருகிறது. எனவே சர்வதேசம் மாறிக்கொண்டிருக்கிறது, ஐரோப்பா மாறிக்கொண்டிருக்கிறது, அமெரிக்காவே தற்போது மாற்றம் கண்டு கொண்டிருக்கிறது என்பது பாலஸ்தீன மக்களுக்கான ஒரு சிறப்பான ஆரம்ப புள்ளியாக இப்போது உருவாகி இருப்பதை நாம் அவதானிக்க முடியும். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.